ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 29 60 வசனங்கள் முடிய. இந்த பகுதியிலிருந்து ரெபேக்காளின் குடும்பத்தினரின் குணாதிசயங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரெபேக்காவின் குடும்பத்தில் அம்மா, சகோதரன் லாபான், பெத்துவேல் என்று 3 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் லாபான் தான் எல்லா காரியங்களையும் முன்னின்று செய்வதை பார்க்கும்போது ஒருவேளை ரெபேக்காவின் தகப்பனார் மரித்து இருக்கலாம். பெத்துவேல் என்கிற பெயரில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நபர் ஒருவேளை லாபானின் இளைய சகோதரனாக கூட இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அல்லது ஒருவேளை ரெபேக்காவின் தகப்பனார் மிகவும் நோய்வாய்ப்பட்டு பலவீனமாக எதையும் செய்ய முடியாமல் லாபான் மூலமாய் செய்கிறவனாயும் இருக்கலாம். எப்படியானாலும் ரெபேக்காள் குடும்பத்தில் 3 பேர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் காணப்பட்ட நற்குணாதிசயங்களை பற்றி சற்றே சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, அவர்களிடத்திலே உபசரிக்கிற குணம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி. இது கிழக்கத்திய நாடுகளின் கலாச்சாரத்தின் முதல் சட்டமாக கூறப்படுகிறது. அதை எல்லோருமே செய்வார்கள். ஆபிரகாம் அந்நியரை உபசரித்தார், லோத்தும் செய்தார், ரெபேக்காள் செய்தார், இவர்களும் செய்கிறார்கள். ஏற்கனவே அந்நியரை உபசரித்தல் பற்றி அநேக காரியங்களை நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து விட்டோம். ஆகையினாலே இதை மீண்டும் சொல்ல தேவையில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக, எல்லாவற்றிற்கும் பின் கர்த்தருடைய கரம் கிரியை செய்வதை உணர்ந்து இது கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். கவனியுங்கள், அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகளை நம்பினார்கள். அதுவும் அதில் எல்லாவற்றிலும் கர்த்தரை பார்த்தார்கள். கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறதை கண்டார்கள். அதனால்தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அறிக்கை செய்தனர். அநேக திருமண அழைப்புதல்களில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படி இருந்தாலும் இன்றைய அநேக திருமணங்கள் கர்த்தரால் வந்தவைகள் அல்ல. பணம், வரதட்சணை, அந்தஸ்து, ஜாதி, வேலை, சம்பளம், சொத்து, கௌரவம், படிப்பு, புகழ், திறமை, அழகு போன்ற அநேக காரியங்கள் மூலம்தான் வருகிறது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொன்னாலும் அப்படி அநேக திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவதில்லை என்பதே நாம் அறிந்திருக்கிறோம். இதில் ஒன்று சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், இவர்கள் ரெபேக்காவின் வீட்டார் அந்த காரியத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்த்தார்கள், அதை நம்பினார்கள். அதனால்தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அறிக்கை செய்தனர். எலியேசர் ஜெபம் பண்ணி முடித்தவுடன் ரெபேக்காள் வந்து நிற்க, குடிக்க தண்ணீர் கேட்டவுடன் குடிக்க கொடுத்தவுடன் ஒட்டகத்திற்கும் கொடுத்தது. இதில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் பின்னதாக கிரியை செய்து கொண்டு இருந்ததை அவர்கள் கண்டனர். வேறு பெண்கள் கூட வந்திருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி வரவில்லை? சற்றே சிந்தித்து பார்ப்போம். அந்த வேலைக்காரன் தண்ணீர் கேட்டபோது கொடுக்காமலும் இருந்திருக்கலாம் அல்லவா? அப்படியே குடிக்க கொடுத்தாலும் அதோடு நிறுத்தி இருக்கலாம். அதையும் தாண்டி ஏன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று ஒட்டகங்களுக்கும் ஊற்ற வேண்டும்? இதற்கு எல்லாம் காரணம், ஆபிரகாம் ஊழியக்காரனை வழி அனுப்பி வைக்கும் பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு
தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொன்னதும் 24ஆம் அதிகாரம் 12-14 வசனங்களின்படி, என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்று ஜெபித்து ஜெபமும் தானே. கர்த்தர் தமது தூதனை அனுப்பி எல்லா காரியத்தையும் திரைக்கு மறைவில் இருந்து செய்கிறார். இந்த கர்த்தருடைய கிரியையை ரெபேக்காளின் வீட்டார் புரிந்து, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதனால் நாங்கள் தடை ஒன்றும் சொல்லக்கூடாது என்றார்கள். இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உம்முடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றும் சொன்னார்கள். நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கிரியை செய்வதை நம் கண்களால் பார்க்க முடிகிறதா? அதை உணர்கிறோமா? நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் கர்த்தர் தந்தார், இது கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறோமா? நம்மில் அப்படி சொல்ல முடிகிறதா? சற்றே யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம் வாழ்வில் இடைபடுகிறதை, திரைக்கு பின்னாக இருந்து செயல்படுவதை நம்மால் உணர முடிகிறதா? நம் கண்களால் காண முடிகிறதா? இது இன்னொரு மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக வந்த ஒரு ஊழியரின் சாட்சி. அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவருடைய தகப்பனார், என் சொத்தில் உனக்கு ஒன்றும் தரமாட்டேன், உன் வாயிலே மண்ணுதான் என்று கூறினாராம். அதற்கு அவர் தன் தகப்பனாரிடம், நான் வணங்கும் தேவன் உங்களுடைய சொத்தின் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று வைத்திருப்பார் எனில் அது தாமாக வந்து சேரும். கர்த்தர் அப்படி நினைக்கவில்லை எனில் அது எனக்கு தேவையே இல்லை, நானும் அதற்காக உம்மிடத்தில் ஒருபோதும் வரவும் மாட்டேன் என்று சொன்னாராம். பின் கொஞ்ச மாதங்கள் கழித்து இவர் முழு நேர ஊழியத்திற்காக சென்றார். செல்லும்போது வெறும் கையாக ஒரு கிழிந்த பையில் தன்னுடைய ஒரு ஆடைகளில் ஒரு சிலவற்றையும் தன் வேதாகமத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இந்த நண்பர் ஒருவரிடம் 500 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வீட்டை விட்டு ஊழியத்திற்கு சென்றாராம். ஊழியத்தின் பாதையில் பல கரடு முரடான சம்பவங்களையும் அனுபவங்களையும் கடந்து வந்து ஊழியம் செய்யும் இவர் ஒரு முறை இப்படி சொன்னார், வெறும் கோளும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இன்று என் தேவன் 2 பரிவாரங்களுடன் திரும்ப பண்ணினார் என்று யாக்கோபு சொன்னது போல் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் வீட்டில் உள்ள ஒவ்வொன்றும் கர்த்தரால் வந்த ஆசீர்வாதங்கள். என்னிடம் உள்ள ஒவ்வொன்றும் கர்த்தருடைய பெயரை சொல்லும். ஆபிரகாமை ஐஸ்வர்யம் வாக்கினேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு கர்த்தர் மட்டுமே என்னை ஆசீர்வதித்தார் என்று கூறினார். இன்று நம்மிடம் இருக்கிற எல்லாம் கர்த்தரால் வந்தது என்று தைரியமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். எல்லாமே கர்த்தரால் நமக்கு கிடைத்தது, கிடைக்கிறது, இனியும் கர்த்தரால் தான் வரும். அதனால் கர்த்தருக்கே நன்றி செலுத்துவோம். மூன்றாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். இதிலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுவது என்பது என்ன என்பதை
நாம் கற்றுக்கொள்ளுவோம். நாம் வாசித்த இந்த வேத வசனம் ரெபேக்காளை அவருடைய குடும்பத்தார் வாழ்த்திய வாக்கியங்களே. இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்குவை பலி செலுத்த சென்ற பின் ஆதியாகமம் 22:15-17 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றும் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? அதே விதமான அதே வாக்குத்தத்தத்தை சொல்லி ரெபேக்காளையும் ஆசீர்வதிக்கின்றனர். இது எப்படி? இவர்கள் ஆபிரகாமை விட்டு 500 மைல் தொலைவில் உள்ளனர். இந்த சம்பவம் பற்றியும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தது பற்றியும் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, தெரியவும் தெரியாது. வேலைக்காரனும் அதை பற்றி எல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. பின் எப்படி அதே விதமான வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வதித்தார்கள்? இதுதான் கர்த்தருடைய கிரியை என்பது. திரைக்கு பின்னாக கர்த்தர் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆசீர்வதிப்பது என்பது நம் பிள்ளைகளை குறித்து நமது விருப்பங்கள் அல்லது ஆசைகளை அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் யதார்த்தங்களாக மாற கர்த்தர் விதித்த நியமத்தை ஒரு வழிதான் ஆசீர்வதிப்பதே ஆகும். நாம் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் உணரவும் தங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறுவதை காணவும் செய்வார்கள். கர்த்தர் கொடுத்த திறமைகள், தன்னை சுற்றி கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகள், நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர்கள் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதையே உணரச் செய்யும். நாம் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்கள் இருதயத்தில் ஆழமாக பதிய, அதை தொடர்ந்து வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற உறவுகளின் வெளிப்புற அங்கீகாரத்தை தேடி அவர்கள் ஒருபோதும் ஓடமாட்டார்கள். அதற்கான அவசியத்தையும் அவர்கள் உணராமல் தேவனுடைய வழியில் முன்னேற முயற்சி செய்வார்கள். அவர்கள் பாதுகாப்பற்ற முறையில் வாழ்வதை நிறுத்திவிட்டு பயம் மற்றும் தங்களை குறித்த சந்தேகங்களிலிருந்து விடுபட்டு நம்பிக்கையுடன் வாழத் தொடங்குவார்கள். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை, அதாவது வாக்குத்தத்தங்களை சொல்லிதான் ஆசீர்வதிக்கிறார். அதனால் நாமும் நம் பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச தயங்கக்கூடாது. அவற்றின் மூலம் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்ய போகும் அற்புதமான காரியங்களை குறித்து தரிசனத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அதை எப்போதும் கருத்தில் கொண்டு செயல்பட அது அவர்களை தூண்டும். அவர்களுடைய பார்வையில் அவர்கள் தொடக்கூடிய, செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அந்த ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. கவனியுங்கள், உங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை எழுதுங்கள். குடும்பமாக வாசியுங்கள், சத்தமாக பேசுங்கள். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டங்களை செய்ய எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபியுங்கள். அப்படி ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் அதை கண்டு உற்சாகம் அடைவார்கள், கர்த்தரும் மகிமைப்படுவார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவர்கள் வெளியே சொல்லும் போது அவைகள் முதல் வார்த்தைகளாகவும், அவர்கள் இரவில் தூங்கும் போது அவர்கள் கேட்கும் கடைசி சொற்களாகவும் இருக்கலாம். அப்படி செய்யும் பொழுது எதிர்மறையான காரியங்கள் ஏற்படுத்தின தாக்கங்களை விட நம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளின் வல்லமை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் வல்லமை பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த எதிர்மறை தாக்கங்கள் அவர்களில் எந்தவித பாதிப்பையும் உண்டு பண்ணவே செய்யாது. புனித அம்ப்ரோஸ் என்பவர் சொல்லுவது போல,
நீங்கள் பணக்காரராக இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பெரிய உடைமையையும் நீங்கள் கொடுக்க முடியாமல் போகலாம். சேர்த்து வைக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று உங்கள் பாரம்பரிய ஆசீர்வாதமே. The heritage of your blessings. மேலும் பணக்காரனாக இருப்பதை விட ஆசீர்வதிக்கப்படுவதேதான் நல்லது என்று அவர் கூறுகிறார். நாமும் இவைகளை நம் வாழ்வில் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.